யார் யார் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது காலை வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். எல்லாமே அணுக்களால் ஆனது. எல்லாமே இப்போ மனிதன் குடியேறினாலும் கூட இந்த அணுக்களை வைத்துக்கொண்டு மனிதன் வாழ்ந்துடலாம். அடிப்படை இந்த பரிணாமம் முன்னேறி இருக்கு. எங்க வந்து விண்வெளியில குடியேறும்போது செயற்கை தான் எடுத்துட்டு போறான். விண்வெளியில குடியேறும் பொழுதும் வந்து தண்ணி எடுத்துட்டு போறான். தண்ணி செயற்கை எடுத்துட்டு போயிடுறான். அப்ப ஆக்சிஜனும் நைட்ரஜனும் ரெண்டும் எடுத்துட்டு போயிடுறான், அது செயற்கை. அப்புறம் உணவு எடுத்துட்டு போயிடுறான், அது செயற்கை இருக்குது. அப்போ இதெல்லாம் போக உடம்பு அப்படி மாறிக்கிட்டே போகும். உடம்பு வந்து அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிது. இதுதான் டார்வின் சொல்லுவார். எந்த இடத்துக்கு இந்த மனிதன் போகிறானோ அந்த இடத்துக்கு பரிணாமம் வந்து போயிடும். பரிணாமம் போய் அங்கே மாறிக்கும். அதாவது நம்ம போகிறதுக்கு முன்னாடி பரிணாமம் அங்கே போயிருங்கிறாரு. நீ போகிறதுக்கு முன்னாடி அங்கே பரிணாமம் போய் தயாரிறது உன்னை வரவேற்குங்கிறாரு. அப்போ இந்த உடம்பு போக போக இந்த மனிதனுக்கு மட்டும் இந்த சூழல், எதுக்கும் அந்த சூழல் கிடையாது. ஒரு அணுவல் இருந்து அங்கே இருக்கு. இப்போ எதிர்காலத்தில் அங்கே தான் போய் தீர்மானிக்க முடியும். இங்கிருந்து போய் தீர்மானிக்க இந்த நிச்சயமற்ற கொள்கைன்னு சொல்கிறான் பாருங்க. அதாவது இங்கிருந்தே விண்வெளி தீர்மானிக்க முடியாது. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போதான் பல சோதனைகளை அவங்க பண்ணுறாங்க. இங்கே வந்து சில சோதனைகள் வந்து பண்ணால் பூமியில் சில சோதனைகள் பண்ணுறாங்க. இந்த பூமியில் இருக்கிற கற்பனை வைத்துக்கொண்டு விண்வெளியில் என்ன இருக்கும், என்ன நடக்கும் கற்பனை பண்ண முடியாது. ஏதோ ஒரு அளவுக்கு யூகம் பண்ணலாம். அங்கே போனதுக்கு அப்புறம் இது வந்து இதுக்குன்னு ஒரு பரிணாமம் மாறும். எப்படி நம்ம இங்கே வந்து உடம்பை சுத்தப்படுத்துக்கிறப்போ உடம்பு எல்லா நிலையும் மாறி நோய் மாறுது. இது வரைக்கும் யாரும் செய்யாதது. நோய் தன்மையாகுது, உடம்பு தூய்மையாகுது, உடல் தூய்மையாகுது, மனம் தூய்மையாகுது, செயல் யார் யார் குற்றம் பண்ணியிருக்காங்க, நம்மளை யார் யார் என்ன பண்ணாங்க, மனிதன் புரியாதவன் வந்து இந்த உலகத்தை வந்து புரியாதவன், ஒழுக்கம் இல்லாதவன் இந்த உலகத்துக்கு வந்த நல்லவர்களும் சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியுது. நம்ம வந்து ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் இதே மாதிரி தான் அந்த நாட்டுக்கு ஒரு இடம், அது புது நாடுன்னு வச்சுக்கலாம். அந்த புது நாட்டுக்கு போனாலும் அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு மாறிக்கும். அதாவது எந்த சூழலையும் சமாளித்து வாழ்கின்ற மாதிரி இயற்கை நம்ம படைத்திருக்கு.
எந்த சூழ்நிலையும் சமாளித்து வாழ்கின்ற தனிமை நமக்கு கொடுத்துருக்குது. அதுதான் விஷயமே. இதை வந்து டார்வின் சொல்லுவார். டார்வினுடைய பரிணாம சித்தாந்தத்தில் நீ எங்கே போறையோ நீ போவதற்கு முன்பாக இந்த பரிணாமம் அங்கே சென்று விடும் அப்படிங்கிறார். அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாறுவதற்கு தயாராக இருக்கிறது உடம்பு. ஹைசன்பர்க் தியரின்னு சொல்லுவாங்க. ஜெர்மன் நாட்டில் தோன்றிய மிகப்பெரிய நோபல் பரிசு பெற்றவர் ஜெர்மனி. ஜெர்மனி வந்து பல வகையில் அவங்க முன்னேறி இருக்காங்க. ஜெர்மனி வந்து சொல்லவே முடியாது, அவ்வளோ அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட அணுவை பற்றி முழுமையாக தெரிந்திருக்கிறாங்க. அணுவை பற்றி நாம் இங்கே அணுவை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அவங்க வந்து செயல்முறைக்கு வந்துட்டாங்க. நம்ம இந்தியாவில் வந்து செயல்முறை வெள்ளைக்காரன் காலத்திலே வெள்ளைக்காரன் ஏற்படுத்திய பள்ளிக்கூடத்திலே செயல்முறை கிடையாது. வெள்ளைக்காரன் ஏற்படுத்திய கல்லூரியில் கூட செயல்முறை கிடையாது. ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் அது இப்போதான் நமக்கு தெரியுது, எல்லாமே செயல்முறை கல்வின்னு தெரியுது. அதனால தான் இந்த நாடு முன்னேறி இருக்குது. நம்ம நாட்டில் செய்முறை கல்வி தெரியாத முன்னேறல. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், இதே இந்த சுத்தப்படுத்துகிற முறை நம்ம இப்போ நாம் வந்து இங்கே தேரி தான் பேசியிருக்கிறோம். ரொம்ப திருமூலர் யார் அப்படின்னு திருமூலர் யார்? ஆனால் திருவள்ளுவர் சொல்கிறாரு, சொல்லுதல் யாருக்கு எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் செய்து பாருங்கன்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். கற்க கசடர கற்பவை கற்றபின் அதற்கு தக படித்தால் படித்தபின் நடங்கிறாரு. இப்போ நீங்கள் ஒரு கல்வி படிச்சிருக்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கான்னு பாருங்க. சம்மந்தமே கிடையாது. நீங்கள் என்ன படிச்சீங்க அதுக்கு மாதிரி நீங்கள் இல்லை. என்ன உங்களுடைய படிப்பு வேற, நீங்க நடந்துக்கிற விதம் வேற. அதான் அது படிச்சது டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ். பட் ஆனால் போக போக என்னுடைய நோக்கமும் அதுவும் ஒன்றாகலை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் எனக்கு என்ன பிடிக்குது அப்படின்ற, எனக்கு என்ன பிடிச்ச வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒன்று மாறிட்டு கடைசியில் வந்து இப்போ பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா இப்போ படிப்பு தேர்ந்தெடுத்ததே தப்பு. நீங்கள் தேர்ந்தெடுத்ததே தப்பு. காரணம் இந்த கல்வி முக்கால்வாசி இல்லைங்க. இந்த காலத்துல பிகாஸ் அந்த வெள்ளக்கார எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி நம்மளை பண்ணி வச்சிருச்சு. நமக்கு பிடித்த துறையில தேர்ந்தெடுக்காத முடியாதபடி நம்மளை குளறுபடி செய்து விட்டது. அந்த சாய்ஸ் நமக்கு இல்லாம போயிடுச்சு. ஆனால் மேலை நாட்டில் அப்படி இல்லை. என்ன பிடிக்குதோ அது ப்ராஜெக்ட் ஒர்க் செய், அவ்வளவுதான். எல்லாமே செய்முறை தாங்க. அது ஆச்சரியமா இருக்கு. இனி இந்த இந்தியா வந்து இனி முன்னேறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? 140 கோடி மக்கள் இருந்து எந்த சாதனையும் செய்ய முடியல. காரணம் அதெல்லாம் பறி கொடுத்துட்டாங்க எல்லாமே. இவங்க மத வெளிப்பட்டவங்க முன்னேற முடியாது. ஒழுக்க வெளிப்பட்டவங்களா மாறணும். ஒழுக்கம்தான், ஒழுக்கம் விருப்பம் தரலான்னு ஒழுக்கம் உயிர்னு போகப்படும். அந்த நல்ல பண்புடையார் ஒழுக்கத்தை சேரணும். இவங்க அப்படி சூழ்ச்சியாளர்களோட ஒழுக்கத்தை தான் பின்பற்றுறாங்க. சூழ்ச்சியாளர்கள் ஒழுக்கம் என்பது வேறு. ஒழுக்கமாறி நடக்கிற இன்றைய காலகட்டம். அதாவது தத்துவ ரீதியாக ஒருத்தர் ஒழுக்கமாக வாழ்ந்து காட்டணும். யாருக்கும் துன்பம் செய்யக்கூடாது. எல்லா உயிர்களும் சமமாக நடத்தணும். எல்லா உயிர்களுக்கும் அறிவு இருக்கு, எல்லா உயிருக்கும் திறமை இருக்கு. ஆக அவங்கள ஊக்குவிக்கணும். இப்படிலாம் அந்த திறமை இருக்கிறவங்க வந்து கண்டுபிடிச்சி ஊக்குவிக்கணும். அதெல்லாம் கிடையாது, இந்தியாவில் கிடையாது. வெள்ளைக்காரனே ஆனால் வெள்ளைக்காரன் வந்து ஆண்டங்காட்டி எப்படியோ வெள்ளைக்காரன் வந்துட்டான். அவன் வந்து உலகத்தையே கெடுத்துக்கிறான். அந்த தீயோர்கள் உலகத்துக்கு வந்து அது கெட்டு போகுது. அது நம்மளே சரி பாதிக்குது. நல்ல வேலை சித்தர்களை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. தமிழர்களை பற்றியே தெரியாது, தமிழை பற்றியும் தெரியாது. எல்லா மொழியும் அழிச்சவன் அவன் தானே. எல்லா இந்தியாவில் இருக்கிற அனைத்து நாகரிகத்தையும் அழிச்சான். அவன் மொழியை திணிச்சு இந்தியாவுக்கு ஒரு குட்டிச்சவராக போயிட்டாங்க. சரி, இப்போ அதுக்கான தீர்வு அப்போ என்ன சொல்கிறேன்னா, இது எங்கே போய் நிற்கும்னா, தீய சக்தி தான் இந்த வேலையை பண்ணணும். தீய எண்ணங்கள் தான் வேலை செய்யும். சம்மந்தமில்லாத ஒருத்தர் திருட ஒரு நாட்டுக்கு போனார். ஒரு ஊருக்கு போகும்பொழுது திருட போகிறப்ப அந்த வீட்டையே அடிச்சுட்டு தானே வர்றாங்க. அதை யானை அப்படி தான் சொல்லுவாங்க. யானை காட்டுக்குள்ளே போச்சுன்னா, ஒரு யானை காட்டுக்குள்ளே போன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாழை மரம் தோப்புக்கு போச்சுன்னா அதுக்கு தேவை ஒரு வாழை மரம். ஆனால் உள்ளே நடந்து போய் போகிறப்ப 100 வாழை மரம் அழிஞ்சிடும். சாப்பிட்டது ஒரு 2 வாழை மரம், ஒரு வாழை மரம் தான். அது திரும்புறனாலையும்
நடக்கிறனாலையும் நல்லதும் சேர்ந்து என்ன ஆயிருங்க, சேதமாயிடுது. இதுதான் யானை புகுந்த களம்பாங்க. யானை ஒரு களத்துல புகுந்துருச்சுன்னா அது சாப்பிட்றது ஒண்ணு, ஆனால் அது போகின்ற விளைவு இருக்கே பல தீய விளைவு கொடுத்துரும். அதுதான் அங்க இருக்குது. ஒரு குருவி போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு குருவி போகுதுன்னா ஒரு நெல்மணி எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு பறந்துடும். ஒரு தேன் பூச்சி போச்சுன்னா ஒரு நெல்மணி எடுத்து சாப்பிட்டு பறந்துடும். ஆனால் யானை உள்ள போந்துச்சுன்னா ஒரு மரம் வேணுங்கிறதுக்காக அனைத்தும் நாசமாகும். அதோட உடல் திறன் அப்படி, அது உடல் திறன் அப்படி, அது கட்டமைப்பு அப்படி உள்ள அப்படி போய் திரும்பிச்சுனாவே எல்லாம் உடஞ்சி விடும், காத்தடிச்சு மறைஞ்ச மாதிரி. அதனாலதான் யானை வந்துச்சுன்னா அத்தனை அடிச்சு போட்டு போகுது மாதிரி. யானை சாப்பிட்டது 2, அழிந்தது 98 அப்படி மாதிரி தான். அது மாதிரி தான் அதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் ஏன் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிக்கலை உருவாக்கி ஒரு மனிதன் சிக்கல்ல தான் சிந்திப்பான், சொகுசு வாழ்க்கையில சிக்க மாட்டான். நம்மளே ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பற்றாக்குறை தான் சிந்திக்கிறோம். பற்றாக்குறை மேலை நாட்டில் பார்த்தீங்கன்னா சொகுசு வாழ்க்கை அவனுக்கு ஆஹ், அவனுக்கு பிறப்பு இறப்பு எப்படி வாழணும் எந்த கொள்கையும் அவனுக்கு கிடையாது. அடுத்தவனை அடிச்சாவது நம்ம வாழணும், அது தவறான கொள்கை. அடுத்தவனை அடிக்கணும், அப்படிதான் வாழணும். ஆனால் நாம் அப்படி இல்லை, உயிர் கொள்கை இங்கே. அப்போ உயிர் கொள்கையை புரிஞ்சு கொள்கிறோம், நீண்ட காலம் வாழணும். சரி, அதான் இருக்கட்டும், இயற்கையாக இருக்கிறது தான். இப்போ இருக்கிற கல்வி முறை, தற்போது இருக்கிற கல்வி முறையாகும். தற்போதைய பல்கலைக்கழகங்களில் எப்போதும் தற்போது பல்கலைக்கழகங்களில் இப்போது சொல்லிக் கொடுக்க சொல்லிக்கு சொல்லிக் கொடுக்கப்படாத, அதாவது 101ஆம் பக்கம், தற்போது பல்கலைக்கழகத்தால் சொல்லித்தரப்படாத, பல்கலைக்கழகத்தால் சொல்லித்தரப்படாத, தற்போது பல்கலைக்கழகங்கள் இப்போது சொல்லிக் என்ன பக்கம் யா? எந்த பக்கம்? 101ஆம் பக்கம், 101. தற்போது பல்கலைக்கழகங்கள் இப்போது சொல்லிக் கொடுக்கப்படாத ஆனால் மிகவும் பழமையான பாரதத்தால் பல 1000 ஆண்டுகளில் வளர்க்கப்பட்ட 3 முக்கியமான அறிவுத்துறைகள் பின்வருமாறு: வாஸ்து சாஸ்திரம், சோதிட சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம். இதெல்லாம் சொல்லித்தேன். ஆனால் தட்சசீலம், நாலந்தா இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சாதி மதம் பேதத்துக்கு அப்பாற்பட்டு தான் இந்த பல்கலைக்கழகம் இயங்கின. அங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. வாஸ்து சாஸ்திரம் சுமார் 15,000 வருடங்களுக்கு முன்பாக ராவணனின் மாமனாராகிய மையனால் அவருடைய பிரணவ வேதம், ஐந்திரம் என்ற புத்தகங்களில் விளக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது ஐந்திர வேதம், பிரணவ வேதத்தில் கட்டிடக்கலை, அப்புறம் கட்டிடக்கலை, அப்புறம் வானியல் கலை, சொல்லியல் கலை. கட்டிடக்கலை, வானியல் கலை, சொல்லியல் கலை. இதுதான் வாஸ்து சாஸ்திரம், சோதிட சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம். மந்திரம் கூட சொல்லியல் கலை. இதெல்லாம் மையனுடைய ஐந்திர வல்லமையில, மையனுடைய பிரணவ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புரிந்து கொள்ள முடியாத கடிதம். அதுதான் அந்த கோயில் சிலையிலே வடிச்சிட்டான். கோயில் சிலை இடுப்பு சிறுசா இருக்கும், மார்பு பெருசா இருக்கும். இது யாருமே புரிஞ்சுக்கல. ஒட்டிய வயிறா இருக்கும். எப்படி ஒட்டிய வயிறா இருக்கும், இடுப்பு சிறுத்து இருக்கும், மார்பு பெருசு இருக்கும். இதை பார்த்தே யாரும் கற்றுக்கல. எல்லாரும் தொப்பையை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாரும் தொப்பை, வயிறு இப்படி இருக்குது, குப்பையாட்டு போட்டுக்கிறாங்க. வயிறு எப்படி இருக்குது, இந்த வயிறு இப்படி அசிக்கிறமா இல்லைன்னா ஒருத்தர் கூட அந்த ஞானம் இல்லை. ஒருத்தர் கூட அந்த ஞானம் இல்லை. அழகா இருந்த குழந்தை, அழகா இருந்த உடம்ப அவலட்சணமா மாற்றணும். வயிறு வீங்கவே கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது இல்லை.
சொல்கிறாங்களே இடுப்பு சிறுத்திருக்க வேண்டும், பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும். அதனால உண்டி சுருங்கின் உபாயம் பலவடம் எழுதினார். ஆனால் அந்த உண்டி சுருங்கின் உபாயம் பலவடம் எவ்வளோ பெரிய விஷயம். பிண்டம் சுருங்கின் பிராணன், பிண்டம் சுருங்குச்சுன்னா பிராணன் உயிர் வெளியே போகாதுங்க. அப்போ பிண்டம் எப்படி சுருங்கும்? உண்டி சுருங்குவதன் போல பிண்டம் சுருங்கும். இதைத்தான் திருமணம் இதைத்தான் வந்து மணிவாசகர் வந்து ஊனை சுருக்கி உள்ளடி காண்கிறார். ஊனை சுருக்கி உள்ளடி பெருக்கி அந்த பாட்டு பாடு உவப்பெல்லாம் ஆனந்தமாய தேனினை சொல்லி எழுதுவார். இதெல்லாம் வந்து அந்த உள்ளொளி சொல்றதுதான் வந்து பயோபோட்டான் இல்லையா? அப்போ எப்படி வேணா வச்சுக்கலாம். ஒளின்னா அப்புறம் ஃபோட்டான் தான். ஒளின்னு சொல்கிறான், அவன் ஃபோட்டானுங்கிறான், ரெண்டும் ஒன்று தான். அது அளவில்லாமல் வந்துக்கிட்டே இருக்குது, உணர முடியாது, அளவில் வந்துக்கிட்டே இருக்குது. மூளை உணராது, நம்ம உணர்ந்து கொள்ளலாம். மூளை உணராது, உப்பு புளி காரத்தை உணர்ற மாதிரி உணரவே உணராது. உள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. பாடையில் ஏத்துறப்ப தான் ஐயோ வடின்னு சத்தம் போடுவோம், அது வரைக்கும் தெரியாது என்ன நடக்கு, என்னமே நடக்குன்னு தெரியாது. அதுதான் அப்போ அந்த தூய ஒழுக்கத்தில் உணவு கட்டுப்பாட்டில் வந்துட்டதுக்கு அப்புறம் எல்லாமே மாறுது. உணவு கட்டுப்பாட்டு இருந்தால் நோய் வராதுன்னு ஒருத்தருக்கும் தெரியலையே. எவ்வளோ காரணம் அந்த செய்முறை கல்வி இல்லாத போச்சு. இந்த ஆணவம் வந்துருச்சுங்க எல்லாத்துக்குமே. ஒருத்தர் அந்த பெற்றோர்கள் ஒழுங்காக இருந்தால் அந்த குழந்தைகள் ஒழுங்காக இருக்கு. நான் வந்து அதனால தான் என் குடும்பமாக பயப்படுது. நான் சொல்கிறத கேட்டு பயப்படுது. ஓ இப்படித்தான் நம்ம வாழ்ந்து காட்டுறான்னு அவங்க பயப்படுறாங்க. எப்படி இப்படி இயங்குறான்? குறைந்த தேவையில் இயங்குறாங்கும் பொழுது நான் நாளைக்கு அவங்க தப்பு பண்ண சொல்லிடுறேன். ஏன் குறைந்த தேவையில் வாழலை அப்படின்னு காட்டிட்டு சொல்லிட்டு போயிருவேன். நீ ஏன் குறைந்த தேவையில் வாழல, நீ ஏன் ஒன்று அறிவை பயன்படுத்தலை, சொல்லி கொடுத்தாச்சு இல்லை அப்படின்னு கேள்வி கேட்போம்ல. நாளைக்கு என்ன தப்பு பண்ணாலும் சொல்லி கொடுத்தாச்சு இல்லை, நான் அப்படி பண்ணணும்னா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? நாளை முகாச்சு 5 மணிக்கு முடிச்சுக்கலாம். பொதுவாக சுருக்கமாக சொன்னால் வாஸ்து சாஸ்திரம் அண்டவெளியின் இயற்கை அமைப்பை ஆராய்ந்து அதற்கு தக்கபடி கட்டடங்களும் நகரங்களும் கட்டப்படுவதை பற்றிய ஆராய்ச்சியாகும். அதாவது விண்வெளி தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு கட்டடம் கட்டுவது. இது எவ்வளோ ஒரு கண்டுபிடிப்பாருங்க. விண்வெளி தொழில்நுட்பத்தை அடிப்படையாக வைத்து கட்டடம் கட்டுவது. பேசுறதே விண்வெளி தான். பேசுறதே நீங்கள் விண்வெளி பற்றி பேசுகிறீங்க. நாம் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு விண்வெளி பற்றி பேசியாச்சு. வாஸ்து சாஸ்திரமும் பொதுவாக சுருக்கமாக சொன்னால் வாஸ்து சாஸ்திரம் அண்டவெளியோட இயற்கை அமைப்பு என்ன? இப்போ அண்டவெளிக்கு போகும் பொழுது அண்டவெளிக்கு நமக்கு 400 கிலோமீட்டர் தொடங்குது. இங்கிருந்து 400 கிலோமீட்டர் தான். போய் விண்வெளிக்கு போகிறவங்க 400 கிலோமீட்டர் அதுக்கு மேலே கிடையாது. அதுவே எல்லாம் வந்துருச்சு. அந்த இடத்துல அங்கே காற்று கிடையாது, நீர் கிடையாது, வேறு எதுவுமே அழுத்தம் எல்லாம் இங்கே பூமியில் இருக்கிற மாதிரி சூழல் அங்கே கிடையாது. எல்லாம் செயற்கை கொண்டு போயிடுறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. இப்போ அங்கே உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அந்த உணவு பழக்கத்தை விட தெரியாதனால அது எல்லாமே தப்பான கணக்கு போட்டுக்கிறாங்க. யார் அங்கே போய் தொப்பையை போட்டவன் தான் இருக்கிறான். அங்கே கூட ஆரோக்கியமாக இருக்கிற ஒருத்தரும் கிடையாது. தொப்பை பாருங்கள், எல்லாத்துக்கும் தொப்பை இருக்குது. குப்பை மேடு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பன்னிக்குட்டி மாதிரி தான் இருக்காங்க. வெள்ளைக்காரன் என்ன தப்பு பண்ணால் அதே பன்னிக்குட்டி மாதிரி தான் இருக்காங்க. அவங்க இழைச்சவங்க யாரும் கிடையாது. இழைச்சிருந்தாலும் கூட அன்னப்பாதை தூய்மையில தான் இருக்கிறான். அன்னப்பாதை தூய்மையிலவனுக்கு எந்த வேதியியல் மாற்றம் நிகழாது. என்ன ஃபோட்டான் நீங்கள் இந்த பயோஃபோட்டான் ட்ரீட்மெண்ட் அதை பற்றி மறுபடியும் படித்து யாராவது போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. பயோஃபோட்டான் ட்ரீட்மெண்ட்டு டெலகிராமில் போட்டிருக்கு, நீங்கள் பார்த்தீங்க. அப்புறம் கூட வாட்ஸ்அப்பில் கூட பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு கட்டுரையே இருக்குது. அதுபோக அந்த காணொலி ஒன்று போட்டிருக்கிறேன். இந்த காணொலி விண்வெளிக்கு போகிறது, விண்வெளியிலேருந்து திருப்பி வர்றாங்க, என்னென்ன பிரச்சனை அப்படின்னு அந்த விஞ்ஞானி பேசுவார். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து ரேடியோ விஞ்ஞானி அவர்
ரேடியோவுக்கு யார் கண்டுபிடிச்சாங்கிறத பற்றி ஜெகதீஷ் சந்திர போஸை பற்றி காண்பி போட்டிருப்போம். அது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போயிடும். பொதுவாக சுருக்கமாக சொன்னால் வாஸ்து சாஸ்திரம் அண்டவெளியின் இயற்கை அமைப்பை ஆராய்ந்து அதற்கு தக்கபடி கட்டடங்களும் நகரங்களும் கட்டப்படுவதை பற்றி ஆராய்ச்சி என்று சொல்லலாம். கோவில்கள் மனித உடல் படுத்திருப்பதை போன்ற நிலையில் சிற்பிகளால் கணக்கிடப்பட்டு கட்டப்பட்டன. மயன் இயற்கையை அறிந்து தமிழ் மொழியில் இருந்த கட்டிடவியல் வரை ஒரே இலக்கணத்தின் கீழ் கொண்டு வந்திருப்பது இதுவரை நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ளாத மிகப்பெரிய அறிவு பொக்கிஷம். அது தமிழ் மொழியில் இருந்த கட்டடக்கலை. தமிழ் மொழியில் கட்டடக்கலை இருந்திருக்குது. அந்த கட்டடக்கலை புரிந்து கொள்ள முடியாதா இருக்குது. அந்த தமிழ் மொழியில் இருந்த கட்டடக்கலை, தமிழ் மொழியில் கட்டடக்கலை அந்த கோயில் சிலை இடுப்பு சிறுத்து இருக்கு, வயிறு ஒட்டி இருக்கும், மார்பு விரிந்து இருக்கும், கண்ணெல்லாம் அப்படி தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா, இப்போ அறிவிச்சுடராக அந்த உடம்பை பார்க்குறாங்க. அறிவிச்சுடராக பார்க்கக்கூடிய இந்த உடம்பு அந்த சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாணவனுக்கு சொல்லித்தரும் பொழுது மனிதன் இப்படித்தான் இருப்பான்னு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் கோயில் சிலையினுடைய அடையாளம். இது தமிழருக்கே உரிய கட்டடக்கலை. சோதிட சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டது. சோதிட சாஸ்திரம் கட்டடத்தை அடிப்படையாக கொண்டது. ஏன்னா கட்டடத்தை அடிப்படையாக கொண்டது. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கோள்களும் குழந்தையின் இலக்கணமும் ராகு கேது நேர்கோட்டில் இருபுறமும் ஏறக்குறைய சமமாக அமைந்திருந்தால் அது நல்ல ஜாதகம் என்று கூறுவார்கள். இந்த அமைப்பு வருடத்தில் 10 மாதங்கள் இருப்பதில்லை. வாசுவும் கேதுவும் சமத்தில் இருக்கணும். அதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் கோள்கள் சமத்தில் இருந்தால் அது சம ஜாதகம். ஆனால் வருடத்தில் 10 மாதம் அப்படி இல்லை. அப்போ எல்லா பக்கம் கோள்கள் சிதறி கிடக்கிறதுனால அது மோசமான சாதகம் அல்லது நல்ல ஜாதகம் அல்ல. அது நமக்கு இருக்கிற ஒரே வேலை அகத்தூய்மை தான். அப்போ ஜாதகம் சோதிடம் பார்த்து பயனில்லை. ஆகவே 12 மாதங்களில் சுமார் 10 மாதங்களில் பிறக்கும் குழந்தைகள் நல்ல ஜாதகத்துடன் பிறக்க முடியாது. நல்ல ஜாதகத்தோடு பிறக்க முடியாது. இதை சரிப்படுத்துவது மந்திர சாஸ்திரத்தினால் மட்டுமே முடியும். திருமுக கிருபானந்த வாரியாரும் அவருடைய வாரியார் வரலாறு என்ற சுயசரிதத்தில் கிருபானந்த வாரியாரை பற்றி எல்லாரும் தெரியும். என் ஜாதகத்தை ஜோதிடரிடம் கொடுத்து பலன்களை கேட்டறிய முயற்சித்தேன். அவர்கள் எல்லோரும் கூறிய பதில், நீங்கள் முருக பக்தர், உங்களுக்கு கோள்கள் எந்த கெடுதியும் செய்ய முடியாது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வாழ்க்கை எப்போது மேலுபலம் இல்லாமல் இருக்கும். மந்திர சாஸ்திரம் வாஸ்துவையும் சோதிடத்தின் மீறி நிற்க உள்ளது. மந்திர சாஸ்திரம் வாஸ்துவையும் சோதிடத்தின் மீறி நிற்க உள்ளது. 10 மாதங்கள் பிறக்கும் சோதிடம் குறைபாடு உள்ள பெரும்பாலான மக்களுக்கு உள்ள ஒரே தப்பிக்கும் வழி இதுதான். 10 அதாவது வருடத்துக்கு 2 மாதம் போக 10 மாதத்தில் பிறக்கிற குழந்தைக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி நீர் மருத்துவம் தான். நீர் மருத்துவத்தை தவிர அந்த 2 மாதத்தை தவிர இதை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இதுதான் பொருந்தும். இவ்வளோ அழகாக கொண்டு வர இது நியாயப்படுத்துறாரு, இது வரிசைப்படுத்துறாரு. நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் இந்த நீர் மருத்துவத்துக்கு வந்தால் கொண்டுக்கிறாரு. ஏன்னா நீங்கள் ஜாதகத்தை நம்பி வாழ்றவங்களா இருக்கான். 100க்கு 100 பேரும் ஜாதகத்தை நம்புறவங்க. ஜாதகமே தப்பு. இந்த மாதிரி பார்த்தா 100க்கு 90 விழுக்காடு ஜாதகம் நல்ல ஜாதகம் இல்லை. ஜாதகம்னா என்ன? சாதகம்னு அர்த்தம். சாதகம் தான் ஜாதகமாக மாறிடும். அது பேரை மாற்றி விட்டாங்க. எதுவுமே புரியாமல் இருக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த தீய சக்தி என்ன பண்ணுதுன்னு இப்படி மாற்றுது. சரி, இதை கூறுவது பகவத்கீதையும் திருமூலரும் திருமந்திரமும் இவற்றை ஏற்கனவே நான் கொடுத்திருக்கிறேன். மந்திர சாஸ்திரத்தையும் வாஸ்து சாஸ்திரத்தையும் சோதனத்தின் மேல் மிக்க வல்லது.
வருடத்தில் 10 மாதங்களில் பிறக்கும் சோதனை குறைபாடு உள்ள பெரும்பாலான மக்களுக்கு உள்ள ஒரே தப்பிக்கும் வழி இதுதான். இதை கூறுவது பகவத்கீதையும் திருமூலரின் திருமந்திரம் இவற்றை ஏற்கனவே நான் கொடுத்திருக்கிறேன். ஆகவே இந்த இந்த கலையை கற்காவிட்டால் இது நீர் மருத்துவத்தை கற்கலைன்னா என்ன நடக்கும்னு சொல்றாரு பாருங்க. ஆகவே இந்த கலையை கற்காவிட்டால் நாம் பெரும்பாலான மக்கள் நல்ல வாழ்வை இழக்க நேரிடும். ஒரு தூய்மையான வாழ்க்கை, அறிவு சமூகம் இல்லாமல் பன்னிக்குட்டி வாழ்க்கை மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு நோய் வந்தால் மட்டும் தப்பிக்க பார்க்குறீங்க. அப்போ அந்த சுயநலத்தின் காரணமாக தப்பிக்க அவங்கள சீரழிஞ்சிருவாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பண்ணால் தான் உங்கள் வாழ்க்கையே மாறும். இப்போ எனக்கு எண்ணங்களே மாறிடுது. உலகத்தை எப்படி காப்பாற்றணும், ஆசிரியர் சொல்கிறது கேட்கணும், புதுசாக கண்டுபிடிச்சிருக்கணும், நிரூபிக்கணும். நான் நிறைய விஞ்ஞானம் தெரிஞ்சிருக்கணும். நான் போய் விஞ்ஞானத்தை பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பின்னாடி தான் வரணும்னு நினைப்பேன். நான் ஃபோட்டானை பற்றி படிக்கிறேன், பயோ ஃபோட்டானை படித்தாலுமே அவன் என்ன சொல்கிறான், பயோ ஃபோட்டானை பற்றி என்ன சொல்கிறான், நீங்கள் சொன்னீங்க இல்லையே, பயோ ஃபோட்டான் படித்தாலும் கூட கடைசியில் எங்கே வைக்கிற உணவு பழக்கத்தை வந்து நிற்கிறான், அங்கே மாட்டிக்கிறாங்க. உணவு பழக்கத்தை மாற்றாம அந்த ட்ரீட்மெண்ட் பயனில்லைன்ட்டான். அப்படின்னா நீங்கள் உணவு பழக்கத்தை மாற்றாத எந்த நோய்க்கு மருத்துவம் பார்த்தாலும் நடக்காது. இது நேத்து ஒரு கிராஸ் அனாலஜி பண்ணுங்கயா. இப்ப இந்த மீன் முட்டை போட்டுட்ட பிறகு அந்த முட்டை எப்படி குஞ்சு பொரிக்குது அப்படின்னு, அது பாத்தீங்கன்னா அதுவும் அதே பயோஃபோட்டான் மூலியமா தான். மீன் முட்டை போட்டுட்டு போயிடுது, அதுக்கப்புறம் குஞ்சு பொரிக்குது இல்லையா. அதுக்கு காரணமே என்னன்னா, இந்த மீன் அந்த முட்டை மேல அதோட எண்ணத்தை செலுத்திக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பயோஃபோட்டான் ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் மீனாட்சி அப்படின்ற பேருடைய குறிப்பும் பாத்தீங்கன்னா அந்த பெரிய கண்ணுடையவள் அவ மக்களை பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படின்ற ஒரு அனாலஜி. அந்த மூணையும் கான்செப்டா வச்சு ChatGPT-ல போட்டு அந்த மூணுலயும் பேசும்பொழுது அங்க பயோஃபோட்டான் வருது. அதுவே எடுத்து கொடுக்குது பயோஃபோட்டான் அதுல வருது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது, அந்த 3 கான்செப்டையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்ப சார் நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த மீனுக்கு பாத்தீங்கன்னா உடம்புல எந்த ஒரு கழிவுமே இருக்காது. அதுல பாத்தீங்கன்னா அப்போ அது எத்தனை குட்டி போடணும்னு நினைக்குதோ அத்தனை குட்டி போடுது. பட் ஆனா மனிதன் பாத்தீங்கன்னா உடம்ப கழுவாததுனால இப்போ குட்டியே போட முடியல. ஏன்னா ஃபுல்லா குற்றம் ஆயிடுச்சு இல்லையா. குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கிறான், ஆனா பெத்துக்க முடியல, எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆயிடுறான். பட் ஆனா மீன் குட்டி அப்படி கிடையாது பாருங்க, அதுக்கு இயற்கையாவே தகுதி அடைஞ்சிருது. அப்ப மனிதனும் அது மாதிரி இயற்கையா தகுதி அடைந்தவன் தானே. அப்ப அவனுக்கு எதுக்கு அந்த குற்றம் உண்டாகுது? ஸோ அப்ப ஃபோட்டான் லெவல்ல அது போய் ஒர்க் ஆகணும் அப்படின்னா முதல்ல அவன் உடம்ப சுத்தம் பண்ணாதான் அந்த ஃபோட்டான் ஒர்க் ஆகும், இல்லாட்டி பயோஃபோட்டான் ஒர்க் ஆகும், இல்லாட்டி அந்த பயோஃபோட்டான் ஒர்க் ஆகாது. அதுதான் எனக்கு புரிஞ்சது நேற்று வச்சதுல. அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க. தூக்கி நீங்க டெலகிராம் போடுங்க. டெலகிராம் போட்டு படிக்கட்டும், எல்லாரும் படிச்சுட்டு வரணும். டெலகிராமை பயன்படுத்துங்க. அதனால நான் பார்த்தேன், கொஞ்சம் பார்த்தேன். நான் வாட்ஸ்அப்பில் போட்டுருந்தேன். வாட்ஸ்அப்பில் போடாதீங்க, டெலகிராமில் போட்டுருங்க. வாட்ஸ்அப் பயன்படுத்தாதீங்க. ஏதோ தேவையான பயன்படுத்திக்கலாம். சின்ன வேலைகளுக்கு பயன்படுத்தலாம். அவசரத்தை வீடியோ காலில் பேசுறதுக்கு அது பயன்படுத்திக்கலாம். காணொலியை பயன்படுத்திக்கலாம். சரி, 5 நிமிஷம் தான் இருக்கு. 5 நிமிஷம் தான் இருக்கு, முடிச்சுக்கலாம். ஆகவே இந்த கலையை கற்காவிட்டால் நாம் பெரும்பாலான மக்கள் நல்ல வாழ்க்கையை இழந்து விடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வத்தை நம் உடலில் தங்க வைக்கும் இந்த கலையை தெய்வத்தை உடலில் தங்க வைக்கும் இந்த கலையை தங்க வைக்கும் இந்த கலை நம் ஜாதகத்தில் உள்ள எல்லா குறைபாடுகளையும் எதிர்த்து நின்று மனசாந்தியை கொடுக்கும். அதாவது தெய்வத்தை தக்க வைக்கும் இந்த கலை தெய்வத்தை சக்தி, தெய்வங்கிற சக்தி தான். சக்தி உள்ள இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் ஏற்படுகின்ற குறைபாடுகள் பூரா இந்த மருத்துவம் என்ன செய்யுது, சக்தியை உள்ளே தங்க வைக்கும் இந்த கலையானது, உயிரை தக்க வைக்கும் இந்த கலையானது, அல்லது தெய்வத்தை தக்க வைக்கும் இந்த கலையானது. இந்த கலை என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, ஜாதகத்தில் இருக்கிற குறைபாடு அத்தனை என்ன ஆகும், அடிபட்டு போய்விடுகிறது.
தெய்வமே உள்ள இருக்கிறப்ப அந்த உயிராற்றல், அந்த உயிர் தான் கடவுள், வேற ஒண்ணும் கிடையாது. விண்வெளி கடவுள் கடைசியில எங்கேயோ போயிடுறான். ஆனால் இந்த உயிரை தக்க வைக்கிற தூய்மை செய்யறப்போ எல்லா குறைபாடும் என்ன ஆகுது? நீங்கிடுது. அதாவது அந்த ஜாதக குறைபாடு எல்லாமே நீங்கிடுது. அதான் அந்த இப்போ போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஆ, உங்களுக்கு கோள்கள் எந்த கெடுதியும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் பார்த்தா உங்கள் ஜாதகம் ம ஆ ஏன் மந்திர சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரத்தையும், ஜோதிடத்தையும் மீறி நிற்க வல்லது. ஆ, வருடத்தில் 10 மாதங்கள் பிறக்கும் ஜோதிட குறைபாடு உள்ள பெரும்பாலான மக்களுக்கு ஒரே தப்பிக்கும் வழி இதுதான் அப்படின்னு போட்டாச்சு. ஒரே வழி இதுதான். இவ்வளவுதாங்க ஐயா. முடிச்சுக்கலாம். மீண்டும் 6 மணிக்கு. நன்றி. நன்றி, நன்றிங்க.